வச்சா 15 ரூபாய் அந்த சோப்பு எங்க போட்டேன்னு தெரியலையே. இப்ப எப்படி நான் துணி துவைக்கிறதா? ஏடி நான் உட்காந்து வைக்கிறது கல்லு இருக்குதாடியா? மொத்தத்தை நீ உட்காந்து இருக்கிறா? ஆமா ஆறு நானே உட்காந்து இருக்கத்துல போய் துவைப்போ. நானே சோப்பு கடுப்புல இருக்கிறேன். இது கல்லு வேணுமா? இருக்கத்துல போய் உட்கார வேண்டியதாங்க. டேய் ஆத்துல தண்ணி அவ்வளவு வேகமா போகுது, எதுக்கு அங்க போய் உட்காந்து இருக்க? ஏந்து வாடா அப்படிக்கா. என்ன பார்க்கவே வேகமா ஓடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு வேகமா ஒண்ணு ஓட வேணா அடிச்சுனா போ. நான் உட்காந்துக்கீங்க. ஏண்டி அந்த புள்ளி அதட்டாண்டியா? அது என்ன சொல்ற பேச்சு கேக்குது முதல்ல. அடிச்சு போட விட்டு வச்சிருக்கியா? டேய் ஏந்து வா இந்த பக்கம். மாமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வரமா. குளிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. தண்ணில உட்கார்ந்து கூடாத கொஞ்ச நேரம். இவர ஆத்துல எங்கனா மழை பெஞ்சதுன்னா வேகமா தண்ணி வரும். அடிச்சு போய்ட மரியாதை ஏந்து இந்த பக்கம் வந்துரு. அதெல்லாம் போக மாட்டேமா. எனக்கு வீச்ச கூட மறந்து போச்சு. அதுக்கப்புறம் உங்க கதை என்ன ஆகும் எனக்கு தெரியுப்பா. பாத்துக்கலாமா. அந்த பக்கம் ஒரு கல்லு இருக்கு, அங்க போய் தைக்க. தண்ணி உட்காந்துட்டு பாருங்க, உட்காந்து போய் எங்க தூரம் போய் அடிச்சு போய் போறேன். என் அக்கா ரொம்ப பாசம் தான். சோப்பு எத்தனை எத்தனை தைக்கிறதுக்கு? எத்தனை வந்துருக்கேன் இந்த கூட இப்படி எத்தனை துவச்சு தரேன். ஏண்டி எத்தனை தைக்க வர சோப்பு கூட எத்தனை மாட்டியா? கையை வீசி வந்தியா? எத்தனை வந்தக்கா? காணக்கா 15 ரூபா கொடுத்து வர வாங்கி வந்த பூசா காணாம எங்க போச்சு தெரியல. வரவே எங்க ஊந்துதா? நீ பின்னாடி வந்த பாத்தியா? அதெல்லாம் ஒன்னும் பாக்கல. சரி புது சோப்பு பெரிய சோப்பு வந்துருக்கா, பாதி புட்டு கூட. பாக்குறேன் போட முடியாது. கையில போட முடியல, கல்லு வச்சு 2 நசு நசுக்கு 2 கொஞ்சம். அதான் உனக்கு தான் கல்லு விட்டு இல்ல, அப்புறம் வேடிக்கை பார்த்தது. அதுலயே தோய் சோப்பு பாதி புட்டு கூட. இருடி நான் எத்தனை சோப்பே காணோம். சரி அது போச்சு போ. நீ துணி துவச்ச மாதிரி தான். பக்கத்துல எங்கன்னா கடை இருந்தா கூட போய் போய் வேணும் வந்துடலாம். இங்க கடை இருக்குது. போனா 1/2 கிலோமீட்டருக்கு போனோமே. இந்த தலைக்குல வந்து இந்த களிமண் எடுத்து தலையில தேய்ச்சி குளிப்பாங்களா, அந்த மாதிரி களிமண் எடுத்து துணியில தேய்ச்சி துவச்சு பார்க்கலாம். நேரம் வருதானே? ஏன்டி ஏற்கனவே ஒரு பட்ட அழுத்து இருக்கும். இதுல வேற மண்ணை வரை எடுத்து போட்டே துணி நல்லா சூப்பரா இருக்கும். இந்த பசங்க கூட வந்தது அதுல எங்க நான் தான் யாரும் தலையில இறங்காதீங்க. உட்காந்து துணி துவச்சு முடிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படி சொல்லிடுறேன். இவருக்கு முன்னாடி இறங்கிட்டீங்கன்னா நம்ம துணி துவைக்கிற வரைக்கும் இதுல தான் ஆட்டம் போட்டு இருக்காங்க. அதை உட்கார வச்சு வந்துருக்கேன் கடையிலே. நல்ல வேலை பண்ண போ. என்ன 2 பேரும் துணி துவச்சு முடிச்சிட்டீங்களா? அடே சோப்பு காணண்டி. சோப்பு எங்க வழியில போட்டுட்டு வந்துருக்கேன்டி. என் சோப்பை கூட காணோம். எங்க விழுந்ததோ, எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு விழுந்ததோ, இல்ல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டுனான்னு தெரியல. சோப்புல நான் தான் எடுத்து ஒளிக்க வச்சிருக்கேன். ஏண்டி ஏற்கனவே மணி ஆகுதுன்னா நீ யாரும் ஏன் இது மாதிரி பண்ணி இருக்கிற? சோப்பை கூட இப்படி சோப்பெல்லாம் எதுக்கு எடுத்து நீ? எத்தா நல்ல வேலை பண்ண. என் சோப்பை கூட அத்தா எப்படி? நான் கூட கொஞ்ச நேரத்தை பயந்தே போயிட்டேன். எப்பறம் இவ்வளவு துணி துவைக்கிறதுன்னு கூட சோப்பை கொடுத்தாயே. என்னங்க ஏம்மா இப்பதான் உசிரே வந்தது. இடி நம்ம சோப்பு எங்கடி? என்னங்க மண்டை துவச்சு முடியுங்க. நீ துவச்சு முடிச்சா நாங்க வர புள்ளியில் வேற போடணும். சோப்பை குடிக்கிறமே. என்ன கேட்ச் மண்டை மேல விட போகுது. கையில கொடு. ஒரு கேட்ச் விட பிடிக்க தெரியல. எருமை. ஆட்டோ வேலையை பாரு. பிள்ளைங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துடும். டேய் சதீஷே ஜாலியா தண்ணியில உட்காந்துருக்கியா? ஆமாக்கா வாக்கா. இருடா 2 பேரும் துணி துவச்சு முடிக்கிட்டோம். நான் அப்புறம் வரேன். ஏன் ஜாலியா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் வா. இறங்கட்டாமா நான் ஆத்துல வேற அடி வாங்க போய் ஒரு வாரமா போய் உட்காரு போ. அத்தை இருக்காங்க, அத்தை கூட இரு. டேய் நீ மட்டும் விளையாடுற தெரியுமா? அக்கா அனுப்பிச்சு விடுங்க. வேணாம் சளி பிடிச்சிக்கோ. அப்புறம் ஜுரம் வந்து அப்புறம் காலேஜ் லீவ் போட வேண்டியது இருக்கும். எக்ஸாம் வேற வந்து இருக்குது அவளுக்கு. வேணாம் தண்ணியில ரொம்ப ஆட்டம் போடுதா. 5 நிமிஷம் போச்சுட்டு அப்புறம் வருவா கிளாஸ்ல. சின்ன பையன் அவனே தண்ணியில உட்காந்துருக்கா. அவனுக்கு எதுவும் ஆகாதா? நான் பெரிய பொழுதுன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் கொஞ்ச நேரம் தண்ணியில இருக்கிறேன். சொல்ற பச்சு கேட்கலன்னு வச்சுக்க இன்னொரு நாளைக்கு இந்த பக்கம் கூப்பிட்டுனே வர மாட்டேன். ஆமா அப்படியே வாரம் கூப்பிட்டு வரீங்க பாருங்க. விளையாட்ட விடாக்கா. அவளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் டே தண்ணியில் ஆட்ட போட்டு ஜுரம் வந்துச்சுன்னா எப்படி எக்ஸாமுக்கு படிப்பா, எப்படி மார்க் வரா? கஷ்டப்பட்டு வயிற்று கட்டி வாய் கட்டி ஃபீஸ் கட்டுறேன். எல்லாரும் புலம்புறதே விளையாடியமா இதுக்கு. நாங்களாம் காசு கட்டி படிக்க வைக்கல. இந்த மாதிரி அதிசயமா உலகத்திலேயே குழந்தைங்களுக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஏன்டியா உன் பசங்க சின்ன பசங்க அவங்களுக்கு ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும். நீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு ஃபீஸ் தெரியாது உனக்கு? லட்சக்கணக்கில் கட்டுறோம். ஆனா நான் மரத்துல கேக்குது என்னதான் டீச்சர் சோப்பு நிறைய வர மாட்டேங்குது. இது என்ன சாமான் இருக்கிற சோப்பா இல்ல துணி தைக்கிற சோப்பான்னு தெரியல. என்ன சோப்பு இது? சாமான் இருக்கிற சோப்பு மாதிரி இருக்கு. அதாங்க எனக்கு டவுட்டா இருக்குது. என்ன தேய்க்கலாம் நிறைய வர மாட்டேங்குது. ஒரு வேற துணி தைக்கிற சோப்பு தான் கேட்டேன். மாத்தி குடுத்துட்டார கடைக்கார. இதுல நம்ம எலுமிச்சம்பழம் இருக்குது, புளி இருக்குது, என்ன சொன்னாரு. இங்க பார்த்தா ஒரு பொட்டு நுர கூட வரலையே. எங்க ஆத்து தண்ணிக்கு லேசா சோப்பு போட நல்லா புசு 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 நுர வரண்டியே. ஐயோ இதுல வேற 15 ரூபா இந்த சோப்பு. 15 ரூபா என் சோப்பு தெரியுமா? 40 ரூபாய். என் சோப்பு லேசா நுர வருது. இந்த 15 ரூபா சோப்பு அப்படி புசு புசு நுர வருமா? டேய் உன் சோப்பு தான் ஒஸ்தியான சோப்பு. நம்ம நைஸா அந்த பக்கம் போலாம். மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். சூப்பர் பரவாயில்லை. ஆத்துல நிறைய தண்ணி தான் ஓடுதுல. ஆமா பாதி மழை தானே பெஞ்சிருக்கு. இன்னும் பாதி மழை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா அதான் ஆத்தங்கரக்குள்ள காலை வைக்க முடியாது. ஃபுல்லா வந்துடும் தண்ணி. மரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆத்தங்கர மரமே அதில ரங்க கிளையே ஆன மர கிளையே அதில ரங்க குயிலே. பாட்டை பார்த்துக்குங்க 2 பேருக்கா. ஏக்கா உன்னாத்த எனக்கு வச்சு கொடுக்குறதுக்கு புடவை ஜாக்கெட்லாம் வேணா சொல்லிட்டேன். இந்த குட்டி பாப்பா கூட ட்ரெஸ் வேணா சொல்லிட்டேன் வீட்டு கட்ட. ஏன்டி உனக்கு காலையில இருந்து இவ்வளவு செலவு? எதுக்கு இதுமே செலவு பண்ணி இருக்க? தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஐயோ இதெல்லாம் செலவு கிடையாது, இதெல்லாம் வரவு. காலையில 5 கிலோ சிக்கன் வாங்கினேன், பிரியாணி செஞ்சேன், 65 செஞ்சேன். உன்னை யார் இப்போ புடவை கூட எடுத்து சொன்னது? எப்படிதான் தீபாவளி பலகாரம் கொடுக்கறதுக்கு போகும்போது எப்படின்னா நான் வாங்கி தான் போறேன் புடவை ட்ரெஸ்லாம். உன்னை யார் வாங்க சொன்னது? இருக்கட்டும் செலவோட வாங்கி கொடுத்துடலாம். எப்படியாவது என்னாத்தினாருக்கும் வாங்கி தான் கொடுக்க போறேன். இதுவும் என்னாத்தினார் தானே. ஏன்டி எதுக்கு நீயே காய்கறி வியாபாரம் பண்ணி தான் ஒரு 5 10 பாத்திரம் இருக்கு. அந்த காசுல எப்படி செலவு பண்ணிருக்கியா? இதெல்லாம் என் காசு கிடையாது, என் வீட்டுக்காரன் காசு தான். ஏண்டி யார் காசா இருந்தாண்டி? காசு தானே. ஏன்டி வீணா செலவு பண்ற? உங்ககிட்ட கேட்டாளா? சங்கி எப்படி கேப்பா? அவன் வாயை தந்து கேட்க மாட்டா. எதையுமே உங்ககிட்ட கேட்க மாட்டா. என்கிட்ட வந்து கேட்கறாளா? எனக்கு தான் சேர்த்து கொடுங்கன்னு. உங்க வீட்டுக்காரன் நைட்டுக்கு தான் வருவாரு. எப்போ கொடுப்ப? ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா? அவர் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வந்து நின்றாரு. வந்துட்டு இருப்பாரு. நான் வீட்டுல தான் இருப்பாரு. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு?
வேலை செய்யற ஃபோன் பண்ணி இதெல்லாம் வாங்க சொல்லிட்டு வேலை கெடுத்துருக்கு எனக்கு. இல்ல இன்னைக்கு ஹாஃப் டே தான் வேலை இருந்துச்சா. பில்டிங் வேலை முடிஞ்சிச்சான். அடுத்த பில்டிங் வந்து நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறோமா. அதனால வீட்டுக்கு வர போறேன்னு சொல்றாரு. சரி அதான் இது பொருளை வேணாங்க, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் ஸ்வீட்டு, குலோப் ஜாமுன் அதெல்லாம் வேணா சொன்னேன். முதல்ல உன் நாத்தனாருக்கு எத்தனை போய் கொடுக்குறீ? நாத்தனாருக்கு எனக்கு கொடுக்க தெரியாதா? ஆடின்னு இருப்பா. ஏன்னா எனக்கு கொடுக்க தெரியும். முதல்ல அவளை கவனி. இவ்வளவு வசதிக்கார வீட்டு பொண்ணு, வசதியான இடத்த கல்யாணம் பண்ணி போயிருக்கா. இவளுக்கு என்ன குறை? உன் நாத்தனார் தான் பாவம். அவளை கொஞ்சம் கவனி. பத்ததுக்கு வயிற்று புள்ள தச்சியா இருக்கிறா. அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செய்யும். அதெல்லாம் வேணாங்க, கரெக்டாக பார்த்து வந்துருக்காரு. எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருவாரு. ஏன்னா எங்க நாத்தனாருக்கு வந்து முறுக்கு அதிரசெல்லாம் வேற சுட்டு கொடுக்கணும்டி. எப்படி கொடுக்கலாம்? அதை நீ தான் சொல்லணும். என்ன வந்து கேட்டா மாவுல அரைச்சு வந்து வச்சுட்டு அதிரசம்லாம் எனக்கு கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். ஓட்டோட முறுக்குலாம் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணாதான் நான் செய்ய முடியும். இந்த பசங்க நம்பி நான் எதுவும் செய்ய முடியாது. இதுங்க வந்து கூட கூட்டா கூட வரவே வராதுங்க. சரி என்னைக்கு செய்யலாம்னு சொல்லு. மாவுலாம் அரைச்சிட்டு சொல்லு வரேன். வரையா கூட மாட இருந்து ஒரு 101 அதிரசம், 101 முறுக்கு, 101 ஓட்டோட போதுல. லட்டுல எதுவும் செய்யலையா? லட்டுல ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் டி. குலாப் ஜாமுன் வேணா செஞ்சு கண்டி அதுதான் ஈஸி. ஆமா மிக்சிங் வைக்கிறதுல அப்படி சுட்டு சக்கரை பாலை போட்டேன்னா முடிச்சு வேலை. சரி உனக்கு எது இஷ்டமோ செய்ய. எனக்கு வந்து நெய் மைசூர் பாக்கு தானே ரொம்ப பிடிக்கும். ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யன்னு சொல்லல. உனக்கு எது வாட்டப்படுதோ செய்யன்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து நெய் மைசூர் பாக்கு பிடிக்குமா? நெய் மைசூர் பாக்கு தின்னு பிடித்தா நல்லா புசு புசு இருக்குது. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது. துணி முதல் தவி நெய் மைசூர் பாக்கு போயிட்டேன். சரி ஊனாத்தினாருக்கு எப்போ தீபாவளி பலகாரம் எல்லாத்தையுமே கொடுக்க போறா? நான் எப்போ செய்யறதுனா எனக்கும் தெரியல. நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தீபாவளி வந்துடும் போல இருக்குதே. ஆனா ஊர் உலகத்துல நம்மள மாதிரி சோம்பேறி கழுதுங்க எங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தீபாவளிக்கு முன்னாடியே திரும்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க நாத்தனாரங்களுக்கு யாராவது கொடுக்குமோ எல்லாருக்கும். நம்ம தான் இன்னும் கொடுக்காம இருக்கோம். இருக்குது ஒரே ஒரு நாத்தனாரே நமக்கு. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்குது. கண்ணே கண்ணுன்னு அதுங்களுக்கு கொடுக்க முடியுதா? எங்கன்னா எங்க இப்ப மழை இல்லாம இருக்குது. தீபாவளி எப்பெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சுதா? எங்க பலகாரம் செய்ய முடியுதா? அது நமக்கு சரிதான். ஒரு வாரமா வெயில் நல்லா காயுது. இப்பயே செஞ்சு கொடுக்கலாம்ல. செஞ்சலாம். பச்சரிசி ஊற வச்சு மிஷின் எதுவுமே அரைச்சிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு வேலை. முறுக்குக்கு தனியா பச்சரிசி உளுத்தம் பருப்பு அது இதுன்னு தனியா அரைச்சி எடுத்துன்னு வரணும். அவ்வளோதானே. செஞ்சலாம். ஒரு நாள் போதும். 2 பேர் வீட்டுக்கும் செஞ்சு எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஒன்னாவே செஞ்சலாம் சொல்றியா? ஆமா தனித்தனியா செய்யணும்னா டைம் கிடைக்காது போகுது. ஒன்னாவே செஞ்சலாம். சரி உனக்கு என்ன செய்ய போறியோ தேவையான பொருளை வாங்கி வந்துரு. எனக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குறேன். ஒன்னா செஞ்சலாம். என்ன தேவையான பொருள் யாராச்சும் வந்து பச்சரிசி போடுறாங்களா? நல்ல வேலையா தான் இருக்குது. அதை வச்சு நீ செஞ்சிருவேன். நான் தான் இப்போ கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கணும் பச்சரிசிலாம். ஏன்டி ரேஷனில் போகிற பச்சரிசி நல்லா தானே இருக்குது. அதுக்கு அடி குறை அது ஏன் காசு கொடுத்து வாங்குற நீ? என் நாத்தனோட மாமியார் இருக்குல்ல சும்மாவே ஆடாடுன்னு ஆடும். நம்மளை பார்க்கும் போதே ஒரு மாதிரி பார்க்கும். இதை பிச்சைக்காரங்களை பார்க்குற மாதிரி நம்ம சொத்து இல்லாமல் அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து இருக்கிற மாதிரி பார்க்கும். அதுக்கு வந்து கடையில் வாங்கி நல்லா செய்வ பழப்பழன்னு செஞ்சு கொடுத்தா தான் அதுக்கு வீடியோ. இல்லைன்னு வச்சுக்கா குறை தான் சொல்லுவோம். எப்படி தான் இது செஞ்சு திரும்பி கொடுக்குறதே குறை தான் சொல்லுவோம். நெய்யில் செய்யலையே அதுசம் நெய்யில் செய்யலை ஓட்டாடை இதெல்லாம் நீட்டம். அதெல்லாம் கேட்டுன்னு வரணும். கொடுத்துட்டு நம்ம கதவு பண்ணி அங்கே போய் கொடுத்துட்டு அது டோஸ் வருதை வாங்கி கட்டின்னு வரணும். இதெல்லாம் ஒரு குழப்பு. சிரிக்காத. என்ன பண்ணுறது? பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கல நம்மளாம் அடங்கி தான் போய் ஆகணும். அதான் பார்த்துன்னு இருக்கேன். நாத்தனார் அங்கே வாழுதுன்றதுனால தான் கொஞ்சம் அடக்கமாக இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க அந்த கழுவியை கேட்குற கேள்விக்கு அவ்வளோதான். நம்ம அந்த வீட்டுக்கு போன வச்சுக்க வாசலையே உட்காந்து இருக்கோம். கண்ணை இப்படியும் அப்படியே ஊட்டி பார்க்கும். நம்ம இவங்க வச்சுக்கிற வாராமானியம் தோராமானியம் நம்ம வாரியம் போகிறதுக்கு வந்த மாதிரி பார்க்கும். எங்க வீட்டில் பெரியவங்க வந்து அப்படி தான் பார்ப்பாங்க. ஐயா பார்க்குற பார்வையும் சரி கிடையாது. மட்டமாக பார்க்கும். நம்ம சொத்து கதி இல்லாமல் வீட்டுக்கு வந்து நம்ம சோத்துறதுக்கு வந்த மாதிரி. நீனா போயிட்டு உடனே வந்து போகிறேன். அங்கேயே உட்காந்து போகிறேன். அந்த போயிட்டு வர வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப்பில் தான் இவ்வளோ ஆட்டம் ஆடுவது. சரி வயசுல இருந்து உட்காந்துக்குதே சொல்லிட்டு நம்ம ஒரு மரியாதைக்காக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வர கோண மண்ணெல்லாம் திருப்பின்னு சொல்லும். நீ எதுக்கு அவங்க போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறா? அதான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் அது மாதிரி கேட்க மாட்டேன் பாரு. கும்முன்னு போயிட்டு கும்முன்னு வரப்போறேன். ஆஹா என்ன சுகமா இருக்கு. நம்மளும் அதே மாதிரி படுத்துக்கலாம். இன்னைக்கு ஒருத்த ஆத்துலயே அடிச்சுன்னு போறேன். டேய் ஆத்துலயே அடிச்சுன்னு போயிட போடா. எந்திரிடா சதீஷே. தெய்வா சூப்பரா இருக்கு தெரியுமா? அக்கா கூட பாருங்க எப்படி படுத்துன்னு இருக்கல. ஐயோ பயப்பட நம்மள கோத்து விட்டுச்சு. எங்க இருக்காவா? பின்னாடி பாருங்க. ஏண்டே வந்தேன்னு வச்சுக்க உனக்கு அவளை தண்ணியில கால் வைக்கிறதா சொன்னேன். ஏமா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். விடுக்கா கொஞ்ச நேரம் தானே. துணி துவச்சு முடிச்சுட்டு நம்ம குளிச்சு கிளம்ப போறோம். பாரு சளி பிடிச்சிச்சு ஜுரம் வந்துச்சுன்னு எதனா நீ சீன் போட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான் அடி பின்னி எடுத்துருவோம்னே. அதெல்லாம் பார்த்துக்கலாமா விடுங்கம்மா. பெரியவ மட்டும் எப்படி சொன்னா சொல்ற வச்சு கேட்குறா. ஒரு கோடு போட்டா தண்ண மாட்டேங்கிறா. இது இருக்கு பத்தியா கோடை அழைச்சிட்டு தாண்டி எகிரி குச்சி வந்துடும். சொல்ற பச்சு அவ்வளோ கூட கேட்க போது கிடையாது. விடு துணி தோய். இன்னொரு வாட்டி கூப்பிட்டு ஆத்துக்கு போலாம் அங்கே போலாம் இங்கே போலாம் வரேன்னு பாரு. தண்ணியில அடிச்சுன்னு போறீங்க 2 பேரும். அதுக்கு தான் பாடி வைக்கீங்க. என்ன சுகம் இது. சூப்பரா இருக்குல்ல. இன்னைக்கு ஒருத்தர் ஆத்துல அடிச்சுன்னு போறாரு. சூப்பரா பாரு. என்னமோ 2 பெட்ரூம்ல படுத்துனது மாதிரி எப்படி படுத்துனதுக்கு பாரு ஆத்துல. அம்மா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். இந்த வயந்து துணியில கொஞ்சம் அலசி போடு. அம்மா நீங்க முதல்ல துவைச்சு முடியுமா? வந்து அலசுறேன். வீட்டில் தான் துணி துவைச்சா அலசு காயவை அப்படி உசுறு எடுக்கிறீங்க. உங்களை ஆத்துக்கு கூட்டின்னு வந்தா இங்கேயே வந்து துணி அலசு துணியை காயவைன்னு கொழுப்பு பத்தியா கூட வாயாடுதுங்கம்மா. இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்குதுங்க. நம்ம சொல்ற எதையும் கேட்கற மாதிரி அவங்க கிடையாது. டேய் அண்ணா நானும் வரேன்டா. வேணா நீலாம் இறங்கக்கூடாது தண்ணியில. சளி பிடிக்கும் ஜுரம் வரும். அங்கேயே நில்லு. அம்மா பாருமா என்ன வரக்கூடாதுன்னு சொல்றான். ஆமாம்மா நீலாம் இறங்கக்கூடாது. அங்கேயே நில்லு ஜுரம் வந்துடும். அவன் மட்டும் ஜாலியா படுத்துன்னு இருக்கான் தண்ணியில. அவனுக்குலாம் ஜுரம் வராதா? அதெல்லாம் எரும மாடு. அதுக்கெல்லாம் ஜுரம் வராது. என்னது எரும மாடா? என்ன எரும மாடுன்னா சொன்னீங்க? இல்லப்பா உன்ன போய் நான் அப்படி சொல்லுவேனே. அதானே பார்த்தேன். நீ அதுக்கும் மேல திருப்பள்ளி நல்ல நான் அண்ணன் பாரு எவ்வளவு ஜாலியா தண்ணியில படுத்துருக்கேன். வாணி நானும் வரேன்டி. வாங்காத்த ஜாலியா இருக்கு தெரியுமா இங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுங்கடி.
குழந்தை குட்டி படுத்ததெல்லாம் கூட இப்போ அம்மா ஆரம்பிச்சதுங்க. எதுவும் சொல்ற பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. அண்ணே கொஞ்ச நேரம் தான் நீ நீங்கள் துணி துவைச்சு முடிக்க கொஞ்ச நேரம் தண்ணியில். போங்க போங்க, யார் இங்கே சொல்ற பேச்சு கேட்குறா? இப்போ சளி பிடிச்சிச்சு, தும்மல் வருது, தலை வலிக்குது, என்ன சொல்லி பாருங்க. நல்ல காரமாக ஒரு கஷாயத்தை போட்டு தந்துருவேன். அப்புறம் நல்லா இருக்கும். இதில் ஜாலியாக விளையாட்டு கஷாயம் குடிக்கிறதுல ஒரு சுகம் இருக்க தான் செய்யும். போட்டு விடு. நானும் வரேன்டா. வேணாம் எங்க நில்லு போடா. இம்மா எப்படி குச்சி வந்திருக்கா பாருமா. இப்படியா பக்கத்துல உட்காரு. மேகம் கருக்குது சிக்கு 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 சிம். பள்ளி சிரிக்குது சிக்கு 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 சிம். இம்மா தண்ணி அடிச்சுன போதுமா? போட அப்படியே போ. நான் போடமா அப்படியே. அடி வாங்க போற ஒழுங்கா இங்க வந்து உட்காரு. இம்மா நான் வேணா துணிக்கெல்லாம் சோப்பு போட்டு தட்டமா? வேணாம் கும்முன்னு உட்காரு. குடுங்கம்மா நான் போட்டு தரேன். அப்படியே சீனை போடுவா. வீட்டுல ஒரு வேசனை கூட செய்ய மாட்டேன். இங்க எல்லாரும் இருக்காங்களே அதுக்காக சும்மா நம்ம வேலை செய்யணும் அப்படி காட்டுறதுக்காக இப்போ கேட்டேன்க்கா. நம்ம எப்படி போறதாங்க? ஐயோ கால் வைக்கும் போது பயமா இருக்கேன். பயப்படாம வாங்கத்தே. என்ன ஸ்டைலா படுத்துருக்கா? ஆமா குழந்தை எங்க விட்டுட்டு வந்த? மகா பாத்துக்கிறா நீ. சரி பத்திரமா பாத்துக்க சொல்லு. அவங்க 2 பேரும் அமைதியா உட்காந்து வேடிக்கை பாத்துருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் இங்க இருந்து வேடிக்கை பார்க்கலாம். டேய் என்ன இங்க பாரு, இப்போ நான் எப்படி தண்ணில அடிச்சுட்டு போறேனே. போ அப்படியே போ. பாய். ஏம்மா 2 எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதுங்களா? தண்ணியில முழுகணும்னு ஆசையா இருக்குது, பயமா இருக்கேன். அக்கா சங்கி அங்க நின்னுக்குத பாத்தியா? கவனிச்சுதான் இருக்கிறேன். தண்ணியில விளையாடணும்னு ஆசை, ஆனா பயம். இல்ல வாடி ஏதாவது கூட்டின்னு போடி. வாங்க அப்படியே. ஐயோ பயமா இருக்குடி எனக்கு. பாத்தீங்க வாங்க. அண்ணாச்சி இதை துணி தைக்கிற சோப்புன்னு தான் கொடுத்தாரு. ஆனா இது பாக்கிறதுக்கு சாமான் இருக்கிற சோப்பு மாதிரியே இருக்குது. என்னாச்சு சங்கி? ஒண்ணு இல்லனே. ஐயோ சிரிக்கிறாங்களே. துணியில நல்ல பட்டாட்டம் காஞ்சின்னு இருக்கு. இந்த 10 நிமிஷத்துல காஞ்சிருக்கா. காய்ச்சல் மடிச்சு எடுத்து வச்சுன்னு போயினே இருக்கலாம். மகன் குழந்தை எங்கடி காணா? அடே நீவே அழுதுட்டே இருந்தால, அதனால மகன் நான் வீட்டுக்கு கூட்டின்னு போறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டா. இதுதான் சொன்ன சின்ன குழந்தைங்களா கூட்டின்னு வரத்தாவில்ல இங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படி சொன்னா எங்க சொல்ல பிடிச்சி கேக்குறீங்க. எங்க அவ்வளவு ஜாலி தண்ணியில விளையாடுவேன்னு பார்த்தா தண்ணியை பார்த்தவொன்னு அழுவுது. அதுவே சின்ன குழந்தை. அதுகிட்ட வந்து இவ்வளவு தண்ணியை காமிச்சா பயப்படாம என்ன பண்ணும்? இது இதுங்க எல்லாமே 3 பேர் சன் பாத்து எடுக்கிற மாதிரி பட்டுன்னு இருக்கு. எனக்கு 3 பேரை பார்த்தா சன் பாத்து எடுக்கிற மாதிரி இல்ல. இந்த திமிங்கலம் இந்த இதெல்லாம் கடை ஒதுங்கி இருக்க மாதிரி கடலை இருக்குதுல்ல அந்த மாதிரி கடல் ஒதுங்கின மாதிரி இருக்கு 3. என்ன ஜாலியா இருக்குமா தண்ணியில? ஆமா தினமும் இந்த மாதிரி வந்து வச்சுக்க சூப்பரா இருக்கும். ஆமாமா தினமும் இந்த மாதிரி தண்ணியில வந்து ஆட்டம் போட்டு வச்சுக்க சூப்பரா தான் இருக்கும். நாளைக்கு தான் தெரியும் எப்படி சளி பிடிக்க போகுது எப்படி ஜுரம் வர போகுதுன்னு. ஆமா யாராவது ஒருத்தர் ஸ்கூல் லீவ் போடுறோம் அதுக்கப்புறம் இருப்பாரு. ஐயோ இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன பாத்தியா இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இனிமே தானே கூத்து இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா டஸ்ட் உள்ள போயிடுச்சு அதை தும்மல் வந்துச்சு. நீ ஏமாத்து அக்கா நீ எங்க போய் போற? வீட்டுக்கு போன உடனே மிளகு ஜீரகம் சுக்கு என்ன இதெல்லாம் நல்லா ஒட்ட அரைச்சு கசாயம் காய்ச்சி கொடுத்துட வேண்டியதான் குடிக்கட்டும். அப்ப சளி இருமல்லாம் வராது. ஐயோ கசாயம்னா எனக்கு வேணாப்பா. தண்ணியில் ஆட்டம் போடுவாங்களா கசாயம் குடிக்க மாட்டாங்களா? நல்லா கதையா இருக்கு இது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தண்ணியில் ஆட்டம் போட்டா கார கசாயம் வச்சு தருவேன் குடிச்சுதான் ஆகணும்னு. நான்லாம் குடிக்க மாட்டேன் எனக்குலாம் வேணாப்பா. எப்போ அது குடிச்ச காதுல இருந்து புகையே வரும். ஏக்கா உனக்கு ஞாபகம் இருக்குதா இந்த மாதிரி மழை காலத்துல வந்து நம்ம தண்ணியில் ஆட்டம் போட்டு வரும்போது அம்மா நம்மளுக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு தருவாங்களே. ஸ்பெஷல் மீன் குழம்பா? ஆமா மீன் குழம்புனா மீன் குழம்பு அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு. என்ன மீன் போட்டு வைப்பாங்க? அது வந்து காரப்பொடி மீன் இருக்குல்ல இந்த பட்டையா இருக்கும் கொஞ்சம் சின்னதா. அந்த காரப்பொடி மீன் வாங்கி அது கூட வந்து வெள்ளை கடுகு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு நல்லா அப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா பல்ல ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு நல்லா அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சிடுவாங்க. மருந்து குழம்பா? ஆமா மருந்து குழம்பு தான். மீன் குழம்பு வைக்கிற மாதிரி நம்ம வந்து புளியில மிளகாத்தூள் எல்லாமே போட்டு குழம்பு வச்சுட்டு தண்ணியா வைக்கணும். இந்த குழம்பு நம்ம சாதாரணமா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி கட்டி வைக்கக்கூடாது. நல்லா ரசம் மாதிரி தண்ணியா வைக்கணும். வச்சுட்டு இந்த குழம்பு கொதிக்கும் போது இந்த அரைச்சி வச்சிருக்க மத்திய மிளகு ஜீரகம் இந்த சுக்கு வெள்ளை கடுகுலாம் போட்டு அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த குழம்புல ஊற்றிடணும். ஒரு 2 கொதி கொச்ச உடனே மீன் போடணும். போட்டுட்டு அந்த மீன் ஒரு 2 நிமிஷம் கொச்ச உடனே இறக்கிடணும். இதை வந்து சுட சாதத்துல இந்த சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்டான்னு வச்சுக்க அம்மாடியோ புடிச்சு இருக்கிற சளி சீதனம் எல்லாம் அப்படியே தண்ணியா தரியா ஊற்றும். சாப்பிடும் போதே எல்லாம் வெளியில போயிடும். அந்த காலத்துல உணவே மருந்தா இருந்துச்சுல? ஆமா உணவே மருந்தா இருந்துச்சு. தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஊசி போனோம் மாத்திரை மருந்து வாங்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நான் சின்ன வயசுல ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. ஆமா அப்போ உணவே மருந்தா இருந்துச்சு. இது கூட வந்து இப்போ நம்ம காரப்பொடி மீன் போட்டுக்கிறோமா மீன் கிடைக்காத காலத்துல ஒரு மழை காலத்துல நல்லா அடமழை பெய்யுது அப்படின்னா வந்து கருவாடு வச்சிருப்பாங்களா காரப்பொடி கருவாடு அதை கூட போட்டுக்கலாம். இந்த இது அரைக்கும் போது இந்த நாயுருவியலைன்னு ஒரு ஒட்டக்காட்சி மாதிரி ஒன்று பற்றி அது பேர் நாயுருவியலை அங்கங்கே கிடக்கும். நம்ம ஊருக்கு நிறைய இருக்குது பாரு. அதை பறித்து அந்த இலையை கொஞ்சம் வதக்கி இந்த மிளகு ஜீரகத்தை கூட வச்சு அரைச்சி ஒட்ட அரைச்சி வச்சிருவாங்க. செம்மல்ல சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு கை கால் வலி குடைச்சல் எல்லாமே சரியாயிடும். சளி சீதனம் எல்லாம் இருக்கிறது தெரியாமல் ஓடி போயிடும். இன்னைக்கு போய் அதான் வச்சு கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். கருவாடு குழம்பு மீன் குழம்பா? போகிற வழியில் மீன் விற்கிதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கருவாடு தான் இருக்குது வீட்டில். அந்த கருவாடு போட்டு குழம்பு வச்சு வேண்டியதான். என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மழைக்கு அதுவும் இந்த சுட்ட இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சொர்க்கம் அந்த சொர்க்கம். ஐயோ ஏதோ மருந்து குழம்பு வைக்க போகிறாங்களாண்டா. பார்த்துக்கலாம். நான்லாம் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்ப்பா. நீங்க சாப்பிடுன்னு சொன்னா அவங்க விட்டுருவாங்க. தண்ணி நாட்டம் போட்டு தெரிஞ்சதுல அதே மாதிரி சாப்பிடுங்க. சித்தி இங்கதான் மீன் பிடிச்சி மீன் சுட்டு சாப்பிடலாம் சொன்னா. ஐயோ அதுக்கெல்லாம் டைம் இல்லையா? இன்னொரு நாளைக்கு வரலாம். இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமா மீன் பிடிச்சி சாப்பிடலாம்.
ஆமா ஆத்துல கொஞ்சம் தண்ணி கம்மியா ஓட்டும், நிறைய தண்ணி ஓடுதுல, கொஞ்சம் நேரம் தண்ணி கம்மியான பிறகு மீன் பிடிக்கலாம். இப்படியே எதனா ஒண்ணு சொல்லி ஏமாத்துங்க. நான் கூட மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிடலாம் எவ்வளவு ஆசாசியா வந்தேன், எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. அடுத்த வாரம் வரலாம். தண்ணி எங்க போகுது? ஆத்துல தான் சூப்பரா தண்ணி போகுது இப்பலாம். அடுத்த வாரம் கண்டிப்பா கூட்டு வருவீங்களா? கண்டிப்பா கூட்டு வரலாம். என்னக்கா சொல்ற? வர இனிமே துணியா சேர்த்து வச்சுக்கோ. மொத்த துணியை வந்து இங்க தோச்சு காய் வச்சுட்டே போலாம். எதுக்கு வீட்டுல கஷ்டப்பட்டு வச்சு நடக்குது இல்லையா? அதுங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, ஆத்துல வந்து உட்காந்துக்குதுங்க, நம்மளுக்கு வேலை வெட்டி கிடையாதா? அண்ணி நம்ம ஊர்லயே ஆறுலாம் இருக்குது, அதனால இங்க வந்து துணி வச்சுக்கோங்க. நான் வேணா வரேன் உங்களுக்கு. எதுக்கு துணி வைக்கிறதுக்கா? இல்ல நீ சும்மா தான், நான் வரேன். அம்மா நீ வேணா வா தினமா கூட வா. வரலாம் ஆத்துக்குலாம் வர முடியாது. அதுவும் இதுங்களை வச்சு நான் ஆத்துல வந்து பெட்ரூம்ல படுத்துனுக்குதுங்க. ஆத்துல அடிச்சு போச்சு என்ன பண்றது? யாருக்கு நீச்சல் தெரியாதுங்களை காப்பாத்துறதுக்கு. ஆமா கொஞ்சம் கூட சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்குதுங்க. அவங்க கூட்டு வரலன்னா அக்கா நம்ம வரலன்னா? ஆமாண்டா அவங்க கூட்டு வரலன்னு பரவாயில்ல, நம்மளே வந்துடலாம். என்ன சொன்னீங்க? நீங்களே வந்துருவீங்களா? இங்க பாரு மழை காலத்துல அங்கங்க தண்ணி நிறைய ஓடும். இப்படிதான் அம்மா அப்பா கூட தான் வரணும். வந்தா நீங்களும் தனியா வரக்கூடாது. தண்ணி நீங்க அடிச்சுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் காலம் முடிஞ்சுது. சும்மா சார் பயந்துட்டீங்களா? அவங்க கூட தான் வருவோம். ஏக்கா இது உங்களுக்கு சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குதுக்கா எனக்கு. அதான் வீட்டை விட்டு யாரும் வெளியில போட்டா அதுக்கப்புறம் இருக்குது அடி. இது நல்ல கதையா இருக்கு. நீங்களும் கூட்டு போக மாட்டீங்க, நாங்களும் போக கூடாதுன்னா எப்படி? மழை காலத்துல அங்கங்க தண்ணி ரொம்ப போய் கிடக்குது. தண்ணியில முழுகி போறது காலி நிக்கீங்களா? இதுங்களை இன்னைக்கு ஒரு கூட்டு வந்து தப்பா போச்சு. தனியாகியே யாரா இந்த பக்கம் வந்து பாருங்க.